வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்ரீலங்காவில் நெக்ஸ்ட் எங்களை ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? இலங்கையின் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பாரம்பரியங்கள் பௌத்தம், இந்து சமயம் மற்றும் தென்னிந்திய கலாச்சார தாக்கங்களால் 2500 ஆண்டுகளுக்கும் மேலாக செழுமைப்படுத்தப்பட்டு வந்துள்ளன. தமிழ் கலாச்சாரத்தின் வேர்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் ஆழமாக பதிந்துள்ளன. பாரம்பரிய நடனங்கள், இசை மற்றும் பண்டிகைகள் நாட்டின் பன்முகத்தன்மையை பறைசாற்றுகின்றன. இலங்கை தமிழர்களின் கலாச்சாரம் இந்திய துணை கண்டத்துடனான நீண்டகால வரலாற்று மற்றும் மொழியியல் தொடர்புகளின் அடிப்படையில் உருவானது. பண்டைய காலங்களில் இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னர்கள் தமிழ் மொழியையும் இந்து சமயத்தையும் ஆதரித்து வளர்த்தனர். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது பெருந்தோட்ட வேலைகளுக்காக இந்தியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட தமிழ் மக்கள் தங்கள் பாரம்பரிய கலைகளையும் வழிபாட்டு முறைகளையும் இலங்கையின் மத்திய மலைநாட்டிற்கு எடுத்துச் சென்றனர். பரதநாட்டியம் மற்றும் கர்நாடக இசை போன்ற செம்மொழி கலைகள் இலங்கையில் மிகவும் பிரபலம். அது தவிர கிராமிய கூத்துக்கள், காவடியாட்டம் மற்றும் கரகாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் கோவில் திருவிழாக்களில் தவறாமல் இடம்பெறுகின்றன. இலங்கை தமிழர்களின் மிக முக்கிய கலாச்சார நிகழ்வாக தை பொங்கல், மார்கழி மாத பஜனைகள் மற்றும் சித்திரை புத்தாண்டு கொண்டாடப்படுகின்றன. இந்த நாட்களில் பாரம்பரிய உணவுகள் சமைக்கப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். 20ஆம் நூற்றாண்டில் இலங்கை கலாச்சார அலுவல்கள் திணைக்களம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சுரல் அஃபேர்ஸ் மற்றும் பல்வேறு தமிழ் இலக்கிய சங்கங்கள் தமிழ் கலை வடிவங்களை மீட்டெடுப்பதிலும் புதிய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பதிலும் முக்கிய பங்காற்றின. நவீன காலங்களில் இலங்கையின் பன்முக அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக சிங்கள மற்றும் தமிழ் கலாச்சார நிகழ்ச்சிகள் இணைந்து பரிமாறப்பட்டு வருகின்றன. இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல அந்த சிங்களத்தோட பாரம்பரிய நடனத்தை அவங்க ஆடினாங்க. அது இல்லாம நிறைய ஸ்டண்ட் மாதிரி பண்ணாங்க. தென் நம்ம உடம்புல எல்லாம் நெருப்பு வச்சுப்பாங்க இல்லையா, நெருப்பு ஊதி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ரோக்ராம் ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இந்த ப்ரோக்ராம் போச்சு. எல்லா ஃபாரினர்ஸும் நாங்கள் எங்களோட டூர் ஆப்ரேட்டரே அந்த கரெக்டான பர்டிகுலர் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. டூர் ஆப்ரேட்டர் எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி முன்னாடியே உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 150 பேர் 200 பேர் அந்த ஹாலில் உட்காரலாம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.